இதை பற்றி ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் அவர்கள் பரப்புகிறார்கள். ஏனென்றால் இந்த பணம் அந்த மதங்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்தலைன்னா அப்படி அல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆழிப்பேரலை வந்த நேரத்தில், பல்வேறு ஃப்ளட்டு வந்த நேரத்தில், எர்த்துக்வேக் வந்த நேரத்தில், அந்த நேரங்கள் எல்லாம் அந்த பணியாற்றிய அமைப்புகள் எந்த மதத்தையும் பார்த்து எந்த ஜாதியையும் பார்த்து பண்ணவில்லை. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயன்படுத்துகின்ற விதத்தில் தான் இருக்கும். இந்தியாவில் அதுக்கு லட்சக்கணக்கான உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருப்போம். அது உலகளவில் இருக்கிற ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அமைப்பின் மூலமாக செயல்படுத்தப்பட்டது. எய்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ், எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் வெளிநாடு ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம்ஸ். பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகள்லாம் கோடானு கோடி பணத்தை அதில் போட்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்படி எந்த அமைப்பை எடுத்தாலும் அவங்க விளிம்புல மக்களை செய்கிறார்கள். அதுக்கு வேண்டி இவங்க சொல்லுகின்ற கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே அரசு அந்த முன்முயற்சியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இதுபோன்ற நீதிபதிகள் தொடர்ந்து நீதிமன்றங்களுக்கு சென்று வழிபாட்டு உரிமை கேட்கின்ற நேரத்தில் அதை இப்படி இவர்கள் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மாநில அரசு உடனடியாக அதற்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னவென்றால், வழிபாட்டுத் தலங்கள் கட்டுமான அனுமதி வழங்குவதில் அந்த பாகுபாடற்ற நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. சிறுபான்மையினரின் வழிபாட்டுத் தலங்களுக்கு அனுமதி கேட்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என்ற காரணத்தை கூறி மாவட்ட ஆட்சியர்கள் தடையில்லா சான்று வழங்குவதில் என்ஓசி பல நேரங்களில் அது மறுக்கப்படுகிறது. இது ஒரு சில பக்கத்தில் எங்கேயும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற நடைமுறை இருக்கிறது. அதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபாட்டுத் தலங்கள் அனுமதிக்கு வாங்காமல் நடத்த முடியாது என்கின்ற ஒரு கட்டாயமும் அவர்கள் மீது தெளிக்கப்படுகிறது. இந்த நடைமுறை இவ்வாறு ஒருதலைபட்சமாக செயல்படுகின்ற காரணத்தினால் அதை மாற்றி கட்டிட விதிமுறைகள் மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான அனைத்து சட்டபூர்வமான நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கின்ற விண்ணப்பங்களுக்கு மத வேறுபாடின்றி சமமான வெளிப்படையான மற்றும் பாகுபாடற்ற முறையில் அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இதில் முன்வைக்கின்றோம். அதேபோல் நம்ம நீதியரசர்கள் கூறியது போன்று ஏற்கனவே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற சபாநாயகரிடத்திலும் நாடாளுமன்ற சபாநாயகரிடத்திலும் மனு அளித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களிடத்திலும் மனு அளித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கோரிக்கை இந்த தருணத்தில் வைக்கின்றோம். சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட அவர்கள் உரிமை சார்ந்த வழக்குகளை மேலும் இந்த நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனுடைய அவருடைய பார்வைக்கு அதை கொண்டு செல்லாமல் மற்ற நீதியரசர்களை வைத்து நடத்துவதற்கு தலைமை நீதி அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி சென்னையில் ஒரு கோரிக்கை மாநாடு நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மாநாட்டிற்கும் நீங்களும் பொதுமக்களும் இந்த சமூகம் ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக ஒரு மக்களாட்சி தொடர்கின்ற விதத்தில் அமைவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.